மழை நமக்கு நல்லதா, கெட்டதா? இந்த கேள்விய கேட்ட உடனே கிராமத்துல இருந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப குழம்பி போனாங்க. அந்த ஊர்ல இரு விவசாயிகள் இருந்தாங்க. ராமு மற்றும் சுப்புன்னு. ஒரு வருடம் மழையே வரல. ராமுவோட வயல் உலர்ந்து போனது. அவன் குடும்பம் உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டது. இந்த மழை எதுக்கு என்று அவன் கோபமா சொன்னான். அடுத்த ஆண்டு அதிக மழை கொட்டியது. இந்த முறை சுப்புவின் வயல் வெள்ளத்துல மூழ்குச்சு. பயிர்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. சுப்பு வருத்தத்தோட சொன்னான். இந்த மழை தான் நம்ம கெடுத்து விட்டுச்சு. அப்போது ஊரோட மூத்தவர் சிரிச்சிட்டு சொன்னாரு. மழைதான் கெடுக்கும் என்று நினைக்கிறீர்களா? அதே மழைதான் காப்பாற்றவும் செய்கிறது. அவங்க இருவரையும் அடுத்த வருஷம் கவனிக்க சொன்னார். 3வது ஆண்டு மழை சரியான நேரத்துல சரியான அளவுல பெஞ்சது. வயல்கள் பசுமையா மாறுச்சு. பயிர்கள் எல்லாம் செழிச்சு வளர்ந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. அப்போ ராமுவும் சுப்புவும் உணர்ந்தாங்க. மழை தவறு கிடையாது. அது வரும் நேரமும் அளவும் தான் முக்கியம். குறள். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம். மழை சரியான நேரத்தில் பெய்யாமல் இருந்தால் பயிர்கள் கெட்டு மனிதர்களுக்கு துன்பம் ஏற்படும். ஆனால் மழை சரியான நேரத்தில் பெய்தால் பயிர்கள் நன்றாக வளரும். வாழ்க்கை வளமாகும்.